உள்ளார இன்னும் யாராரு பாக்கி? சீத்தாரப்பன் திங்கக்கிழமை வான்னுட்டா, செங்கோட செவ்வாய்க்கிழமை பாப்போம்டா. இந்த பயலோட சும்மா விடப்படாது, வசூல் பண்ணியே தீரணும். தாத்தா தாத்தா, என்ன நல்லா இருக்கீங்களா? மயில் தோகை நல்லா இருக்கிறியா? ஆமா, எங்க அத்தி பூத்தா மாதிரி எல்லாம் உங்களை பாத்துட்டு போகலான்னுதான். நான் என்ன பார்க்கும்படியாவா இருக்கிறேன்? என்ன அப்படி சொல்றீங்க? பஞ்சத்துல இருந்தப்பதான் பழைய பஞ்சாங்க மாதிரி ஒட்டி போய் கிடந்தீங்க. இப்ப பணம் வந்ததுக்கு அப்புறம் தான் பழ பழன்னு பரங்கி பட மாட்டோம்ல இருக்கீங்க. வெளியில போயிடாதீங்க, புது வீட்டுக்கு திஷ்டி கட்டிடுவாங்க. இவனையோ கூட்டுக்கிட்டு வந்த அவங்க அடக்கா அட 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 அட, அந்த வெள்ளி நீசை வெறா மீன் மாதிரி துள்ளுதே. இது உனக்கு புரியுது, வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த கிழத்துக்கு புரியலையே. அது எப்பவுமே வீட்டு பச்சளைக்கு வீரியம் கண்ணுதாங்க. இவன் ஒரு பச்சளை எச்சலன்னு எங்க வந்த? என் வீட்டை மராமத்து பார்த்து மாத்தி கட்டலாம்னு ஒரு யோசனை. உங்க வீடு புதுசா கட்டின வீடாச்சே, என்ன நீளம் என்ன அகலம், கடைக்கால எங்க வச்சிருக்கீங்க? மாடியில வச்சிருப்பாரு, இல்லன்னா பரணியில வச்சிருப்பாரு. கல்லாப்பொட்டியில வச்சிருக்கிறேன். எங்க காட்டுங்க. சும்மா கைய எவ்வளவு கடிச்சது? எல்லா விபரத்தையும் அறிஞ்சிட்டு போலாம் தான் வந்தேன். அதுக்கு என்ன, மட்டம் போட்டதுல இருந்து விட்டம் போட்ட வரைக்கும் தம்படி சுத்தமா கணக்கு வச்சிருக்கிறேன். வாய வீட்டை சுத்தி காட்டி விவரம் சொல்றேன். வாங்க பஞ்சவரணா, நீ இங்கேயே இரு, நான் போய் வீட்டை சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன். இதுதான் சமயம். எக்கோய் 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 எக்கோய். நல்ல கனமா இருக்கு, கேத தெரு தெருவா அலைஞ்சிருக்கான். எக்கோய் 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 எக்கோய். பாத்தியா மயில் தோகை, வீட்டை எப்படி சிக்கன சிக்கனமா கட்டி இருக்கிறேன்னு? தாத்தா கட்டினா கேட்கணுமா? தக தகடுல இருக்கு. நானும் இதே மாதிரிதான் கட்ட போறேன். வேலை ஆரம்பிக்கிற நேரத்தை சொல்லு, கடக்கால் போட நானே வாரேன். இந்த கை ரொம்ப ராசியான கை. கையில போட்டிருந்த மோதிரத்தை காணுமே. மேச மேல வச்சிருந்தேன். மேட்டு மேல வச்சிருந்தீங்க? ஆமா. பஞ்சவர்ணம் எடுத்தியா நீ? மறுவாதியா சொல்லு. வைர மோதிரம். வைர மோதிரமா? ஆமாண்டா, என் பேரன் பட்டணத்துல இருந்து வாங்கியாந்தது. நீதான் எடுத்திருக்கணும். உண்மையை சொல்லிடு, இல்ல தோலை உரிச்சுடுவேன். ஐயோ, சத்தியமா நான் எடுக்கலங்க. இம்புட்டு நேரம் நீ தானே இங்க இருந்த? இல்லங்க, அக்காவும் நீங்களும் வீட்டுக்குள்ள போயிருக்கும் போது இந்த பக்கத்து வீட்டு பங்காரு இங்க வந்தா, இந்த இடத்துலதான் உட்கார்ந்து இருந்தா, மேச மேல கை வச்சுக்கிட்டு இருந்தா. நீங்க வர்ற சத்தத்தை கேட்ட உடனே இந்த வாரண்ட் போயிட்டான். அவன் தான் எடுத்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். நான் இருந்த இடத்தை விட்டு நகரல, ஒண்ணுமே செய்யலையே. இங்கே தான் அக்கா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். நீ போய் அந்த பங்காரு பயல கூட்டிக்கிட்டு வா, அவனை நான் கேட்கிறேன். நீங்களே கேளுங்க. அக்கா, இந்த பையன். ஐயோ, வைர மோதிரம் போச்சு. மயில் தோகை, காலையில கேணியில குளிக்கும் போது ஒருவேளை மோதிரத்தை அங்க வச்சிருப்பேனோ? இது பார்த்துட்டு வரேன். மாத்த முடியாலே, பக்கத்து விட்டு பங்காரு பையன் வந்து கத்துட்டானே. ஆமாட்டேன் ஆமாட்டேன். என்ன ஏதா இருக்கு? கிழவனுக்கு யாரு போடுவா? மயில் தோகை, மயில் தோகை, கேணி அந்த மோதிரம் கிடைச்சிடுச்சு. பாவம், பஞ்சவர்ணத்தை நான் சந்தேகப்பட்டேன். நல்ல வேலை என் மேல சந்தேகப்படாம விட்டீங்களே.
நான் வரட்டுமா? நினைத்ததை நடத்தியே முடிப்பவள் நான் நான் நான். கல்லெடுத்து வடா படா. ஏண்டா பஞ்சவர்ணா, என்னடா அம்மாசி கிழமை உண்டியல இருந்து கல்லும் கல்லுமா விழுகுது? அதானே எனக்கு ஒண்ணும் புரியல. உண்டியல நான் தானே மாத்தி வச்சேன். என்னது, நீ மாத்தி வச்சியா? ஆமாக்கா, நீயே கிழவன வீட்டை சுத்தி பார்க்க போயிருந்தீங்கல்ல, அப்ப பைக்குள்ள இருந்த உண்டியல் எடுத்து மேச மேல வச்சுட்டு மேச மேல இருந்த அம்மாசி கிழமை உண்டியல் எடுத்து பைக்குள்ள வச்சேன். ஆடா பாவி, ஏண்டா என்ன சொல்லக்கூடாது? நீ மாத்தலையாக்கு நினைச்சுக்கிட்டு நான் தான் பையில இருந்த உண்டியலத்துக்கு மேசையில வச்சுட்டு மேசையில இருந்த உண்டியலத்துக்கு பையில விட்டுக்கிட்டேன். உன்னை யார் மாத்த சொன்னா? என்ன நீ தானடா சொன்ன. பக்கத்து விட்டு பங்காரு வந்தா என்னால இருந்த இடத்த விட்டு நகல முடியலன்னு. பங்காரு இருந்ததுனால உன்னால மாத்த முடியலையாக்கு நினைச்சுக்கிட்டு நான் மாத்தனேன். நாசமா போச்சு. பங்காரம் வரல கங்காரம் வரல. இந்த கிழமை மோதிரத்தை காணோம்னு சொன்னா எங்க பழி நம்ம மேல வந்துட போதும்னு நினைச்சு பக்கத்து விட்டு பங்காரு வந்தான்னு ஒரு உதார் விட்டேன். உன்னை யார் நம்ப சொன்னா? அடப்படா வெறும் பயல, இம்புட்டு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு போன உண்டியிலேயே திருப்பி எடுத்துட்டு வந்துட்டோமே. ஆமா டேய் பஞ்சவர்ணம், என்னமோ சில்லறை மாத்தி போடணும், இல்லைன்னா அம்மாசி கிழவன் நம்ப மாட்டான் அப்படின்னு சொல்லி 100 ரூபாய் முழுசா வாங்கிட்டு போனேன். இதெல்லாம் 100 ரூபாய்க்கு சில்லறை. 5 ரூபாய்க்கு மாத்தி போட்டேன். மிச்ச 95 ரூபாய்ங்க. இந்த மாதிரி உன் வியாபாரமே வேண்டாம். 95 ரூபாய் தானே, உன்ன தந்துடுறேன். ஆள விடு. அடே வாடா, அடே அடே சீட்டை வாங்கி கொடுறா. என்ன என்னமோ பெருசா 95 ரூபாய்க்கு ஒரு மூக்கில் அழுகிறிய. அடுத்த வாரம் அம்மாசி கிழமை உண்டியல உடைக்க போறாங்க. அன்னைக்கு உன் கைக்கு சீட்டு வரும். போதுமா? போதும்டா. அப்புறம் என்ன, நான் பொறிக்கிறேன், நீ போ. இந்த 5 ரூபாய்க்கு கொடுத்தா தான் சீட்டு. லொட்டு லொசுக்கு அடிச்சு கழுத பொறிக்க. என்ன கடையா சிட்டு, யாரு? ஐயா 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 ஐயா. சிட்டு, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன். வாங்க வாங்க, கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க. ஏது இந்த ஏழை குடிசையை தேடி முட்டு வரும்? நல்ல செய்தி சொல்லத்தேன். உட்காரு தம்பி. பஞ்சாங்கக்கார ஐயருக்கு நல்ல நாள் என்று சொன்னாரு. நேரா பேசி முடிச்சிடலாம்னு வந்தோம். விவரமா சொன்னாவில்ல வழங்க கிழவி சொல்ல. இவங்க பெரிய இடவட்டான் கடையா. உன் தங்கச்சி சிட்டு இருக்குல்ல, அத என் பேரனுக்கு சம்பந்தம் பேசி பரிசம் போடத்தான் வந்தோம். ராசாவுக்கா? ஆமா, ரொம்ப சந்தோஷம். ஆனா நானும் என் தங்கச்சியும் ரொம்ப ஏழைங்க. இப்போ ராசா தம்பி இருக்கிற இருப்புல இந்த சம்பந்தம் எப்படி ஏக்கும்னு கேட்கிறேன். ஆமாங்க, அந்த கவலையே விடு. இன பொருத்தம் மன பொருத்தம் 2 இருக்கு. காசு பணம் வரும் போகும். என்னவோ அதை பெருசா பேசிக்கிட்டு. என்ன சிட்டு, கேட்டியா பெரியவங்க சொன்னத? உனக்கு சம்மதம் தானே? என்ன பிள்ள? தங்கச்சி சம்மதம்னு சொல்லிருக்கீங்க. அது எப்படி அங்கிருந்து சத்தமே வரல, நீ புரிஞ்சுக்கிட்ட? முழு சம்மதங்கிறத முகக்குறிப்பே சொல்லிடுச்சீங்களே. அப்ப தங்கச்சிய சாமி வழக்கை ஏற்றி கொண்டாட சொல்லு. இந்த வாரம் இந்த வாரம் என்னங்க இங்க வாங்க. அந்த இடத்துல ஆமா, அரசு மடவை கூப்பிடுறாங்க. இங்க வாங்க. சிட்டு, நான் சின்ன பிள்ளைல அழகா இருந்த மாதிரி இருக்குல்ல? தீர்காயுசா இருமா. அடடட மாமரக்கிளியே, உன்னை இன்னும் நான் மறக்கலையே.
தாத்தாவும் பாட்டியும் வந்து உனக்கும் எனக்கும் கல்யாணம் பேசி பரிசம் போட்டாங்க. பரிசம் போட்டாங்களா? ஆமா. இனிமே நான் மூக்குத்தி போட்டுக்கிறதுக்கு யார் என்ன சொல்ல முடியும்? என்ன ராசா, இந்த செய்தியை கேட்டதும் காட்டி நீ சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன். இப்படி மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு இருக்கியே. உன் சந்தோஷத்தை நீ வெளிக்காட்டிட்ட. நான் உள்ளூர நினைச்சு சந்தோஷப்படுறேன். சித்தக்கா, என்னடா உங்க அண்ணன் உன்னை தேடுது. ராசா, நான் அப்புறமா வர்றேன். ராஜா, உன்னை நிழலா ஒருத்த பின் தொடர்ந்துகிட்டு இருக்கான். சிட்டு எவ்வளவு சந்தோஷமா கல்யாண செய்தியை சொல்லிட்டு போற பாத்தியா? கள்ளங்கபடம் இல்லாத இந்த பொண்ணை நீ கட்டிக்க போறியா? நீ குற்றவாளிங்கிறது நிரூபிக்கப்பட்டு உனக்கு தூக்கு தண்டனை கிடைச்சா இந்த பொண்ணோட பூவும் பொட்டு என்ன ஆகிறது? இப்ப நீ செய்ய வேண்டியது இதுதான். நீ செய்யற நல்ல காரியத்தை எல்லாம் சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடு. அதுக்கப்புறம் கல்யாணத்தை வச்சுக்க சொல்லி தள்ளி போடு. கல்யாணம் நெருக்கமா வர்றப்போ முடிஞ்சா உண்மையை சொல்லு. இல்ல நல்ல காரியத்தை செஞ்ச திருப்தியோட ஊரை விட்டே ஓடிடு. ராஜா, 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 யார் அது? யார் நீ? உனக்கு பேப்பர் கட்டிங் அனுப்புனவன். உன்னால கொலை செய்யப்பட்டவனுடைய போட்டோவை அனுப்புனவன். ரெண்டும் நான் தான். நீ என்ன சிஐடியா? நோ, நான் சிஐடி இல்ல. பின்ன ஏன் எனக்கு அதையெல்லாம் அனுப்புன? நான் ஒரு காரியவாதி. ஆடுற மாட்டை ஆடி கறப்பேன், பாடுற மாட்டை பாடி கறப்பேன். உன்னை பிளாக்மெயில் பண்ணாதான் நீ பணிவே எனக்கு தெரியும். அதுக்காகத்தான் உன்னை அடையாளம் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கேன்னு காட்டிக்க ஆரம்பிச்சேன். நான் யாரு, என்ன தொழில் செய்யறேன்னு உனக்கு எப்படி தெரியும்? பாம்பின் கால் பாம்பறியாதா? நானும் இனம்தான். இப்ப அதெல்லாம் எதுக்கு? உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருளை நீ எடுத்துட்டு வரணும். திருட்டு தொழில இப்ப நான் செய்யறது இல்ல. என்னை விட்டுடு. விடுறதுக்காக அவனை இவ்வளவு தூரம் விடாப்படியா துரத்துட்டு வந்திருக்கேன். நான் முடியாதுன்னு சொல்லிட்டா? முடியாதுன்னு சொல்லலாம், என்னோட மோதலாம், என்ன ஒரே அடியில கொன்னு சாச்சிடலாம். அப்படி நீ என்ன கொன்னுட்டா சுலபமா மாட்டிக்குவ. என் லாயர்கிட்ட நான் ஒரு பத்திரம் எழுதி கொடுத்து வந்திருக்கேன். எப்படி? என் உயிருக்கு எப்பவாவது ஆபத்து ஏற்பட்டா அதுக்கு காரணம் தளபதி கோட்ட ராஜாதான். சோ என்ன கொல்றது புத்திசாலித்தனமா இல்ல எனக்கு உதவுறது புத்திசாலித்தனமான்னு நீயே முடிவு பண்ணிக்க. இத பாரு, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். நான் வந்த வழிக்கே என்ன திரும்பவும் அனுப்பாத. இத பாரு, நான் உன்னை கொலை செய்ய சொல்லல, கொள்ளையடிக்க சொல்லல. சின்ன வயசுலயே நான் எங்க அப்பாவை பிரிஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் சமூக விரோத கோஷ்டிகளால வளர்க்கப்பட்டேன். எங்க அப்பா சாகுறப்போ என் அடையாளங்கள் எல்லாம் ஒரு உயிரில எழுதி என் மகன் எப்ப திரும்பி வரானோ அப்போ அவன் கையில சொத்தை ஒப்படைக்கணும்னு என் தாய் மாமங்கிட்டையும் குடும்ப வக்கீல்கிட்டையும் கொடுத்திருக்காரு. எங்க மாமா காலமாயிட்டதுக்கு அப்புறம் குடும்ப வக்கீல் பாதுகாப்புல தான் எங்க சொத்தெல்லாம் இருந்துச்சு. ஆனா அவரு போலி உயில் ஒண்ணு தயார் செஞ்சு தன் தங்கச்சி மகனோட அடையாளங்களை எல்லாம் அதுல குறிச்சு வச்சுக்கிட்டு எங்க குடும்ப சொத்துக்கெல்லாம் நான் வாரிசு இல்லைன்னு இப்ப எங்கிட்டயே சாதிக்கிறார். நியாயமா எனக்கு சேர வேண்டிய சொத்துக்காக நீ மெட்ராஸ்ல அடையாறுல இருக்கிற எங்க குடும்ப வக்கீல் வீட்டுக்கு போ. எப்படியாவது அந்த ஒரிஜினல் உயில் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடு. இந்த உதவி நீ எனக்கு செஞ்சா என்னால உனக்கு எந்த விதமான ஆபத்து வராது. எது நல்லதுன்னு நீயே யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா.